நீங்க நல்லா இருக்கோளும் நாடும் நேரம் இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாது. விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும். நாடும் நேரம் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முற்றுடைத்து, சேரநாடு வேளமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து அப்படின்வாங்க. சோழவள நாடு சோறுடைத்து என்பதற்கு அடிப்படை காரணமாக விளங்குவது அன்னை காவிரி தாய். காவேரியார் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சோழவள நாடு சோறுடைத்து நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அவ்வளவு பெரிய காவேரியார ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி தாண்டிடுமா? என்ன சொல்றீங்க? காவேரியார் ஆட்டுக்குட்டி தாண்டுதுன்னா நம்ப மாட்டான். ஆனா அது உண்மை. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா, தமிழக அரசனுடைய அரசவை கவிஞராக இருந்த மரியாதைக்குரிய கவிஞர் பெரியவர் புலமைப்பித்தன் ஐயா அவர்கள் எழுதிய பாடல். இதுல அவர் என்ன எழுதியிருப்பாரு? கண்ணம்பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பெயர் பெற்று அப்படின்னு எழுதியிருப்பாரு. கர்நாடக மாநிலத்துல குடகுமலையில உருவாகக்கூடிய அன்னை காவிரி தாய். கண்ணம்பாடி அணை கடந்த பிறகு வரக்கூடிய இடம் அப்படின்னா 2 மலை சிகரங்களுக்கு இடையிலே வருகின்றன. அந்த இடத்துல அகலம் குறுகலாகவும் ஆழ அதிகமாக உள்ள இடம். அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு தாவிடுமா. அதனால அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்றான்? ஆடு தாண்டும் காவேரிங்கிறான். அதைத்தான் அவங்க கன்னடத்துல மேகதாதுன்றாங்க. கர்நாடக அரசாங்கம் புதிதாக ஒரு அணையை எழுப்புவதற்கு தீவிர முயற்சியில் இருக்கிறது அந்த இடம். அதே அன்னை காவிரி தாய் நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு உள்ள வரும்போது என்ன சொல்றோம்? காகம்பரக்கா காவேரிங்கிறான். ஒரு காகை இக்கரையில இருந்து அக்கறைக்கு பறக்க முடியாதான். ஒரு காகை இக்கரையில இருந்து அக்கறைக்கு பறக்க முடியாதுன்னா அந்த இடம் எவ்வளவு அகலமாக பறந்து விரிந்த இடமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளே கற்பனை பண்ணி பார்த்து கொண்டிருந்தேன். நேர போய் பார்க்கணும்னா திருச்சியில இருந்து குளித்தலை செல்லக்கூடிய வழியில முக்கொம்பு அப்படிங்கிற இடம் தான் இந்த காகம் பறக்க காவேரி என்று பெயர் எடுத்த இடம். பாருங்க, ஒவ்வொரு நதிகளுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. காவேரி இந்த சோழ நாட்டை பொறுத்த வரைக்கும் காவேரி. பாண்டிய நாட்டை எடுத்துக்கிட்டோம்னாக்க வைகை. எல்லா நதிகளும் நேரடியாக கடல்ல போய் கலக்கும். நேரடியாக கடல்ல கலக்காத ஒரு ஆறு இந்த உலகத்தில் ஒண்ணு உண்டுனாக்க அது வைகை நதி. வைகை நதி நேரடியா கடல்ல கலக்காது. போகும், ஆனா நேரடியா கடல்ல கலக்காது. பாருங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாரையிடை பாகருக்கு நஞ்சளித்து மகிழ்ந்திட்ட வாரையிடை புகாத வைகை பாடல். நாரையிடை பாகருக்கு நஞ்சளித்து மகிழ்ந்திட்ட வாரையிடை புகாத வைகை அப்படின்னா எல்லா வல்ல சோமசுந்தர கடவுளால் உருவாக்கப்பட்டது வைகை நதி. இந்த வைகை நதி போகும்போது அந்த கடலை பார்த்துச்சான். அந்த தண்ணி, இந்த கடல் தானே எங்க அப்பா ஈசனுக்கு ஆழகால விஷத்தை கொடுத்தது. ஆகையினால நாங்க இந்த கடல்ல கலக்க மாட்டோம்னு அந்த தண்ணி நின்றுச்சான். எல்லாரும் போய் சேதுபதி மன்னன்ட்ட முறையிட்டாங்களா. மன்னன் என்ன பண்ணான்? அப்படியே கரையை போடுறா அப்படின்னா
கரையப்பட்ட என்னாச்சு, நார பறக்காத 48 மடை உள்ள பெரிய கம்மா உருவாச்சு. 48 மடைனாக்க பார்த்துக்குங்க. நார பறக்க முடியாத இக்கரையிலிருந்து இந்த பதிலிருந்து அந்த கடைசிக்கு நார பறக்காத 48 மடை பாசனம் உள்ள ஒரு பெரிய கம்மா உருவாச்சு. அந்த கம்மாயில இருந்து கழுங்கு வழியாக போய் உச்சப்புளிங்கிற இடத்துல போய் வைகை நதி வந்து கடல்ல கலக்கும். கம்மா கழுகு தண்ணின்னு தானே சொல்லுவான். அந்த மாதிரி அதுதான் சொல்லுவாங்க, நாரியடை பாகருக்கு நஞ்சளித்து மகிழ்ந்துட்ட பாரியடை புகாத வைகை நதிக்குள்ள சிறப்பு. இப்படி ஒவ்வொரு நதிகளுக்கும் ஒரு சிறப்புகள் தான். நம்ம எத்தனையோ ஊர்களுக்கு போறோம், எத்தனையோ வழிபாடுகள் நம்ம நடத்துறோம். பெரிய கோயில்னா நம்ம எந்த ஊரை சொல்றோம்? தஞ்சாவூர் தான் சொல்றோம். தஞ்சாவூர் கோபுரத்தினுடைய உயரம் 216 அடி. ஸ்ரீரங்கம் கோபுரத்தினுடைய உயரம் 237 அடி. ஆமா, பரப்பளவில் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீரங்கம் 7 மதில் சுவர்கள் கொண்ட ஆலயம். பரப்பளவுலேயே அது பெரிய ஆலயம். ஆனா நம்ம ஸ்ரீரங்கத்தை பெரிய கோயில்னு சொல்லலை. தமிழக அரசனுடைய அரசு முத்திரையாக திகழக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம். அதை நம்ம பெரிய கோயில்னு சொல்லலை. தஞ்சாவூரை தானே பெரிய கோயில் சொல்றோம். ஏன்டா நீ வைக்கிற மாதிரி தஞ்சாவூரை ஏன் பெரிய கோயிலுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல அந்த நஞ்சை கழனிகளின் நாயகனை, பருவுடையார் பெருமானை, பிரகதீஸ்வர பெருமானை, கைலாசநாதனை வணங்கி பணியை தொடருவோம். நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி கவளனே நீ